சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மன் வர்ஸுக்னி ஃபஹ்மா. சரி. சரி, மீண்டும் ஒரு கடைசி கிளாஸ்ல, எங்களோட பேப்பர் கிளாஸ்ல 4வது கிளாஸ், எங்களோட கடைசி கிளாஸ்ல மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையா மகிழ்ச்சி. சரியா? ரைட். ஸோ நீங்க மகிழ்ச்சி அடையணும். ஒரு கிளாஸ் உங்களை கலந்து கொண்டதை இட்டு மகிழ்ச்சி அடையணும். ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஏதோ ஒரு அமைப்புல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிக்குது. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்திக்கிறான். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களோட உங்களோட அது உங்களோட சைட்லைன். சரியா? ரைட். ஓகே. சரி, நான் இனி அங்கலைங்களுக்கு கூட கதைக்கல்ல. டைமுக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் முடிக்கலுமோ அவ்வளவு மேக்சிமம் முடிச்சு கொள்ளப்பா. ஓகே. குறித்த வகுப்பினுள் கொஞ்சம் நிமிஷம் டைம். குறித்த வகுப்பினுள் கட்டாயம் இப்படி ஒரு கேள்வி வரும். சரியா? நீங்க 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்மா போல இதே கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா வரும். சரி, ரைட். இது 9ஆம் ஆண்டுல கடைசி பாடம், கிரேட் 9ல படிச்ச கடைசி பாடம். குறித்த வகுப்பினுள் மாணவர்கள் 50 நாட்கள் கொண்ட பாடசாலை தவணையொன்றில் வருகை தந்த விதம் பற்றிய தகவல்கள் அட்டவணையில் தரப்படும். ஒரு வகுப்புல ஏதோ ஒரு தவணை இல்ல, முதலாம் தவணையில் 50 நாள் ஸ்கூல் நடந்திருக்குது. அந்த 50 நாளையில மாணவர்கள் அந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்து சம்பந்தமான தகவல்கள் இங்க தரப்படும். சரியா? சரி போல கொஞ்சம் இதை கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது வந்து வருகை தந்த நாட்கள், இது வந்து மாணவர்கள் எண்ணிக்கை 20 நாள். 2 பேர் வந்து 50 நாள் ஸ்கூல் நடந்து 20 நாள் வந்தது 2 பேர். ஓகேயா? 25 நாள் 25 நாள் அந்த ஸ்கூலுக்கு வந்தாக்கள் 3 பேருக்கு அந்த கிளாஸ். 30 நாள் ஸ்கூலுக்கு வந்தாக்கள் 5 பேர். இன்னைதான் தரம். சரியா? அந்த தகவல்களை விளக்கும். உங்கள்ட்ட கேட்கிற முதலாம் கேள்வி, அட்டவணையை உமது விடைத்தாளில் பிரதி செய். அட்டவணையை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அட்டவணையை உமது விடைத்தாளில் பிரதி செய்து அட்டவணையை நிரப்பு. இந்த அட்டவணையை உங்களோட விடை பேப்பர்ல ஃபுல்லா வரையட்டான், வரைஞ்சி போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு. சரி போல இதுக்கு தான் நாங்க எக்ஸ் ஈட்டு தரவு.
இதான் தரவு. இது சொல்ற எக்ஸ் என்று தரவு என்று சொல்ற இது எக்ஸ். ஏன் நான் எக்ஸ் என்று அனைவரும் சேர்ந்து எக்ஸ் என்று தார் அது எக்ஸ் என்று தருவாங்க. ரைட், இங்க தந்து இல்ல. ஓகே, இதான் எக்ஸென்ஸ். இதுதான் எக்ஸென்ஸ். ஈட்டுகள். ரைட், இது மாணவர்கள் எண்ணிக்கை. இதுக்கு பொதுவான பேரோடு செல்ற மீடிதல். இதுக்கு பொதுவான பேரோடு செல்ற மீடிதல். உள்ள ஸ்கிரீன் கிளியர் இல்லாம இருக்குதா? ரைட், ஓகே, கொஞ்சம் ரைட். இப்போ ஓகே. கொஞ்சம் இப்ப எப்படி உள்ள ஸ்கிரீன்? ஓகே, நான் 2-3 மெசேஜ் போடுங்க. ஒரு ஆள் மட்டும் போட்டா போத வேணும். ஓகேயா இல்லையா? போடுங்க, போட்டுக்கோங்க. புதிய புதிய ஆள் போடணும். போட்டாக்கள் மாறா போடுவானோ. ஓகே இல்லையா? ஜனதா ஓகே. எஸ் சார். சரி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம். இப்ப கொஞ்சம் பாருங்க. இப்ப கொஞ்சம் மெசேஜ் போடுங்க. ஓகே நோ? ஓகே நோ?
ஓகே 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 சார். ஓகே 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 ரைட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஆள் இல்லைன்னு வளமே அந்த பொருள் இல்லைன்னு தான் சார். ஓகே சார். சரி, இப்ப நான் கொஞ்சம் கிளாஸ் செஞ்சு கொண்டு போறேன். இடையில சிக்கல் வந்தா செல்லுங்க. மறாம ஒரு கணித்து எடுப்போமா? ரைட். சரி, அப்ப இதுக்கு நாங்க பொதுவான பேர், பொதுவாக இதுக்கு இந்த முதலாவது மெயின் விஷயம் இதை தரது. அதுக்கு நாங்க எக்ஸல் பேசுற இவருக்கு சொல்ற பொதுவான பேர் வந்து மீடுகள். மாணவர்கள் என்றல்ல, எந்த தரவு சரி இவருக்கு பின்னாடி இன்னொன்று தருவாங்க இல்லையா அட்டவணைப்படுத்தி, இதுக்கு சொல்ற பொதுவான பேர் வந்து மீடுரன். அதுக்கு நாங்க எஃப் எழுத்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இது கட்டாயமா ஒரு கேள்வி, கட்டாயம் ஒரு கேள்வி 10 மாசம் ரைட். அப்ப இது எக்ஸ், இது எஃப். அப்ப இவர் வந்து எஃப்எக்ஸ். எஃப்எக்ஸ் என்றா எஃப்பும் எக்ஸும் பெருக்கிப்படும். எஃப்பும் எக்ஸும் பெருக்கிப்படும். அப்ப இவரும் இவரும் பெருக்கிப்படும். அப்ப இந்த ரெண்டு நம்பரும் பெருக்கி பெற்று அங்கே போடும். இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி பெருக்கி அங்கே போடும். சரியா? ரைட். அப்ப பெருக்குவோமா? எக்ஸும் எஃப்பும் பெருக்கிப்படுத்தா நீங்க எஃப்எக்ஸ் வரும். அப்ப இந்த ரெண்டே பெருக்கி அங்க வரும். எவ்வளவு ஈஸியான பாடம். அப்ப பெருக்கோமே. 20 2ஆல பெருக்கினா 40. 25 3ஆல பெருக்கினா 75. சரியா? 30 5 35 எத்தனை? 35 150. 35 7. கவனமா பெருக்குங்க. நான் பெருக்கிறேன். 7 5 35க்கு 5 போட்டா 3 மிச்சம். 7 3 21 3 24 245. 40 6ஆல பெருக்கினா 240. 45 4ஆல பெருக்கினா 180. 50 3 50 3 150. இப்ப இவங்க எல்லாரையும் கூட்டும். இவங்க எல்லாரையும் கூட்டி இதுக்குள்ள போடும். அதுதான் நாங்க சொல்றது. இதுக்கு சொல்ற சிக்மா என்ற அந்த அடையாளம் முடியுது. இதுக்கு சொல்ற சிக்மா. சிக்மா என்ற கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை. அப்ப இதெல்லாம் கூட்டி நீங்க இங்க போடும். இவரெல்லாம் கூட்டி இங்க போடும். சரி, கூட்டுவோமா? 5 10. 10க்கு 0 1 மிச்சம். 10க்கு 0 1 மிச்சம். 1 4 5 12 17 21 25 33 38. 38க்கு 8 போட்டு 3 மிச்சம். 3 3 4 6 8 9 10. 1080. ஓகே, நம்ம கொஞ்சம் கூட்டிப்பாங்க. எக்ஸாம் அப்படிதான் இன்னொரு தடவை கூட்டி பார்க்கணும். 5 10 1 மிச்சம். 5 12 17 21 25 30 38 3 மிச்சம். 4 6 8 9 10. ஓகே, 1000. அதே மாதிரி நீங்க இவரையும் கூட்டணும். சிக்மா எஃப் எஃப்ஐயும் கூட்டுட்டாங்க. இந்த எஃப் இவங்களையும் கூட்டி இங்க போடும். சரி, அப்ப கூட்டினால் 2 3 5 10 17 23 27 30. இதை கூட்டினா அப்ப முதலாம் கேள்வி முடிச்சு. என்ன சொன்ன? அட்டவணை நிரப்புங்க. ஓகே, நிரப்பு. இரண்டாம் கேள்வி என்ன சார்? குறித்த இவ்வகுப்பினுள் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த கிளாஸ்ல எத்தனை புள்ளி எத்தனை புள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை. அப்ப கூட்டி வந்த விட 30. இந்த கிளாஸ்ல எத்தனை புள்ளி 30. அப்ப இரண்டாம் கேள்வி மொத்தமா இதுக்குள்ள எத்தனை புள்ளி குறித்த மாணவர்களுக்கு 30. நீங்க போடலாம். அதிகமான மாணவர்கள் வருகை தந்த நாட்களின் எண்ணிக்கை தான். அதிகமான மாணவர், அதிகமான பாருங்க, இந்த மாணவர்கள் பாருங்க எது அதிகம்? அதிகமான மாணவர் 7 மாணவர். அதிகமான மாணவர் தான் 7. மாணவர்கள் எண்ணிக்கையில அதிகமான மாணவர் தானே. அப்ப இந்த அதிகமான மாணவர்கள் வருகை தந்த நாட்கள் எண்ணிக்கை 35. இது நாட்களின் எண்ணிக்கை. அதிகமான மாணவர்கள் வந்த நாட்கள் எண்ணிக்கை 35. அப்ப மூணாம் கேள்விட ஆன்சர் 35. இப்ப 4வது மெயின் விஷயம். அதுக்காக தான் இந்த அட்டவணை போட்டுறது. மாணவன் ஒருவன் வருகை தந்த இடை நாட்கள். இந்த இடை என்ன சொல்லலாம்? இடை நாட்கள். இடை கேட்கலாம். இடை நாட்கள். இடை இடைகாண்டத்துக்கு என்ன செய்யணும்? இடைகாண்டத்துக்கு என்ன செய்யணும்? வாய்ப்பாடி. இடைக்கு ஒரு வாய்ப்பாடி.
என்ன வாய்ப்பான இடையிட வாய்ப்பாடு? இடையிட வாய்ப்பாடு என்ன தெரியுமா? சிக்மா எஃப்எக்ஸ். இதுக்கு அந்த அடையாளத்தை சொல்ற சிக்மா என்ற சிக்மா எஃப்எக்ஸ் கீழே சிக்மா எஃப். இதான் இடையிட வாய்ப்பாடு. சிக்மா எஃப்எக்ஸ் கீழ் சிக்மா எஃப். இது இடையிட வாய்ப்பு. இப்ப சிக்மா எஃப்எக்ஸ் உங்களுக்கு தெரியும், இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். சிக்மா எஃப்எக்ஸ் தான் இது. சிக்மா எஃப்எக்ஸ் தான் 1080. அப்ப சிக்மா எஃப்எக்ஸ்க்கு நீங்க 1080 என்று போடுங்க. 1080 கீழே சிக்மா எஃப். சிக்மா எஃப் தந்திக்கிறாங்க 30. இப்ப 1080 30ஆல பிரிச்சுடுங்க. பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். வழி ஈஸி. இப்ப 108 3ஆல பிரிச்சா சரி. 108 3ஆல பிரிச்சா 3 9 3 36 என்ன அவ்வளவு இடை 10 மார்க்ஸ் ஈஸியா எடுத்தோமா இல்லை? சில 10 மார்க்ஸ் எடுத்து பெரிய மார்க்ஸ் உண்டா இல்லை? ஆனா இதே உங்களுக்கு தேர்ட் டைம் வரக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் டைப் பண்ணும். கிரேட் 9க்கு 9 டெய்லி அதனால கொஞ்சம் அப்படிதான் ஆக லேசான கேஸ். ஓகேயா? அப்ப அந்த கேள்வி முடிஞ்சு 5ஆம் கேள்வி முடிச்சு. சரியா? கட்டாயம் ஒரு கேள்வி, கட்டாயம் ஒரு கேள்வி. இப்படி கேள்விட்டு வராத பேப்பர் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மேக்ஸ்ல கட்டாயம், இதெல்லாம் மந்தே ஆகணும் பேப்பர். ரைட். சரியா? அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி போமா? சரி, அடுத்த கேள்வி 6ஆம் கேள்வி. கமல் ஏ என்னும் இடத்தில் இருந்து 0.40 பாகை திசைகோளில், உங்களுக்கு தெரியும் திசைகோள் கிரேட் 9ல படிச்சுக்கிறீங்க. திசைகோள் எழுதும் பொழுது 3 இலக்கத்தால் எழுதும். திசைகோள் என்பது ஒரு கோணம். திசைகோள் என்பது கோணம். சார் கோணத்தை 3 இலக்கத்தால கொடுக்கணும் பாருங்க. 3 முன்னுக்கு 0 போட்டு தந்தீங்க. 0.40 பாகை திசைகோளில் 8 கிலோமீட்டர் தூரம் சென்று பி எனும் இடத்தை அடைகிறார். பின்னர் பி எனும் இடத்தில் இருந்து 140 பாகை திசைகோளில் 6 கிலோமீட்டர் தூரம் சென்று சி எனும் இடத்தை அடைகிறார். மேற்குறித்த பயணத்திற்கான பரும்படிப்படத்தை வரை. சும்மா ஒரு படம் வரைஞ்சி இந்த தகவல்களை சும்மா குறிச்சி காட்டும். சும்மா பருமட்டாக ஒரு படம் வரை. சரி, அப்ப கமல் என்ன செய்யறாரு? ஏ எனும் இடத்தில் இருந்து இதான் ஏன்னு வச்சுக்கொள்ளும். ஏ எனும் இதான் ஏன்னு வச்சுக்கொள்றோம். இதுதானே ஏ எனும் இடத்தில் இருந்து 0.40 பாகை திசைகோள பயணம் செய்தார். அது என்ன போல திசைகோள் என்றா? 0.40 பாகை திசைகோள். திசைகோள் என்று செல்றது நல்லா தெரிஞ்சுக்கும், மறந்து வைத்தீங்க. வடக்கிலிருந்து வலது சைடால் அளக்கிற கோணம் தான் திசை.
வடக்கிலிருந்து வலது சைடால் அளக்கிற கோணம் தான் திசை. வடக்கிலிருந்து வலது சைடால் அளக்கிறோம் திசை. அப்ப 40 பாகைண்டா நீங்க நினைச்சுக்கொள்ளணும் வடக்கிலிருந்து வலது சைடால 40 பாகை. ஓகேயா? ரைட். அப்ப இதான் நேண்டு வச்சுக்கோங்க. கமல் இங்க இருந்து பயணம் செய்ய ஸ்டார்ட் ஆகுறாரு. அப்ப கமல்ட வடக்கு இது நான் உள்ள ரைட்னா வடக்கு. இது நான் பருமட்டாக ஒரு படம் வரை சும்மா வரைஞ்சு குடிக்கும். ரைட். அப்ப வடக்கிலிருந்து வலது சைடால இந்த சைடால 40 பாகை போறான். அப்ப இங்களால ஒரு 40 பாகை ஓகேன்னு வச்சுக்கோமா? ரைட்னா 40 பாகை வச்சுக்கோங்களேன். அண்ணா கமல் போறார். எவ்வளவு தூரம் போறாரு? 8 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அப்ப இது 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் தூரம் பெய்து பி என்ற ஒரு இடத்துக்கு போறார். பி என்னும் ஒரு இடத்தை அடைகிறார். பி என்னும் ஒரு இடத்தை அடைகிறார். ரைட். அதே போல என்ன செய்யறாரு போல பியில இருந்து மரம் போறார். பி எனும் இடத்திலிருந்து 130 பாகை திசைகோலில் 6 கிலோமீட்டர் தூரம். இப்ப இங்கிருந்து 130 பாகை திசை. இங்கிருந்து 130. சரி, திசைகோல் என்றா என்ன? வடக்கிலிருந்து வலது சைடால். அப்ப 130 பாகை திசைகோல். 130 பாகை திசைகோல் போறாம. அப்ப நீங்க என்ன விளங்கணும் தெரியுமா? வடக்கிலிருந்து வலது சைடால 130 பாகை. அப்ப பியிலிருந்து இங்க ஓப்பர். அப்ப இங்கிருந்து திசைகோல் தந்தார். அப்ப இங்கிருந்து என்ன செய்யுங்க? ஒரு வடம் கூட வருது. இதான் வடக்கு செய்யும். ரைட், இதான் வடக்கு. அப்ப வடக்கிலிருந்து வலது சைடால 130 பாகை. அப்ப 130 என்றா எங்கனைக்கு மட்டும் வரும்? சும்மா 130 என்றா 90 தாண்டி இதை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இன்னும் போகணும். இங்கனால போனா 90, இங்கனால போனா 90. அப்ப இன்னும் 90 தாண்டி கொஞ்சம் நீங்கள வந்தா சரியா? 130. 130 பாகை திசைகள் எவ்வளவு தூரம் வராது? எவ்வளவு தூரம் வராது? 6 கிலோமீட்டர். ஓ, 6 கிலோமீட்டர் தூரம் வராது. அப்ப இது 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் தூரம் வந்து சி என்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்ப இது சி. இந்த புள்ளி சி. இது சி. ஓகே. இது 40 பாகை. கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க.
சரிங்களா, கால் வந்த கட்டாயம் ஆன்சர் பண்ண வேண்டிய பொருள் சரியா ப்ளீஸ் படம் இல்லை. ஓகே சரி, ஓகே. நான் பருமட்டான படத்தை வரைஞ்சி பருமட்டான படம். ஓகே ரைட். ஓகே, ரெண்டாம் கேள்வி போமே. ரெண்டாம் கேள்வி, இது முதலாம் கேள்வியா? இது ஒரு இலக்கம் ஒன்று, ஒரு சும்மா ஒரு படத்தை வந்து காட்டான். ரெண்டாம் கேள்வி, ஒரு சென்டிமீட்டரினால் ஒரு கிலோமீட்டர் வகை குறிக்கப்படுமாறு அளவிடை படத்தை வரைந்து. அளவிடை படத்தை வரை, அளவிடை படம் பெரிய படத்தை சின்னதாக்கி வரைகிறது, அடுத்து அளந்து வரைகிறது. இதெல்லாம் கிலோமீட்டர் அளவு பெருசி, அதை சின்னதாக்கி வரைகிறோம் நாங்க. சென்டிமீட்டருக்கு எடுத்து சின்னதாக்கி அளந்து வரைகிறோமே, அந்த படம் தான் அளவிடை படம். அப்ப இதுக்குரிய அளவிடை படத்தை இப்ப வரையும். எப்படி சின்னதாக்கணும்னு அவனே சொல்லித்தான். ஒரு கிலோமீட்டரை ஒரு சென்டிமீட்டரால வரையும். ஒரு கிலோமீட்டர் தூரத்தை ஒரு சென்டிமீட்டரால வரையும். ஒரு கிலோமீட்டரை ஒரு சென்டிமீட்டரால வரைகிறண்டா, அப்ப 8 கிலோமீட்டரை 8 சென்டிமீட்டர்ல தான் வரையும். ஓகே, 6 கிலோமீட்டர் 6 சென்டிமீட்டர்ல வரையும். அவ்வளவுதான். இந்த கோணங்களை சின்னதாக்கலாம், கோணங்களை சின்னதாக்கல. கோணங்கள் 40 வார 40 தான், தூரங்களை தான் சின்னதா. அப்ப 8 கிலோமீட்டர் நாங்க 8 சென்டிமீட்டர்ல வரையணும், 6 கிலோமீட்டர் நாங்க 6 சென்டிமீட்டர்ல வரையும். ஓகேயா? எப்படிக்குள்ள வரையும்? இப்ப நீங்க பார்த்து பார்த்து வரையும். முதலாவது ஒரு ஏ என்ற புள்ளியை செலக்ட் பண்ணுவோம். ஒரு இடத்துல ஏ என்ற புள்ளியை குறிச்சுக்கிறோம். ஏ என்ற புள்ளி தான், இதான ஏ. இப்ப இங்கிருந்து ஒரு வடக்க வரையும், இதுல இருந்து வடக்கொண்டு வரைஞ்சிக்கொள்ளும். இங்கிருந்து நான் ஒரு வடக்கு வரையும். வடக்குல இருந்தே போல நான் அடுத்து எடுக்கணும். நான் வடக்கு வரைஞ்சு, வடக்கு வரைஞ்சா பொதுவான அம்புக்குரியன்னு போடுறேன். என்ன வடக்கு வடக்கு என்று போடுறேன். இப்ப இங்கிருந்து 40 பாகை என்னால போகணும், அப்படித்தானே? இது 40 பாகை. அப்ப நான் பாகைமானி எடுத்து 40 பாகை அளக்கும். பாகைமானியால 40 பாகை அளக்கும். சரி, நான் பாகைமானி எடுத்தேன். அப்படியே ரூலரை நான் எடுத்துக்கொண்டேன். சரி, இந்த பாகைமானி அடிப்ப நான் 40 பாகை அளக்கும். சரியா, பாகைமானி வச்சேன். இப்ப இப்படி ஒரு 40 பா, இன்னும் 40 பா. உங்களுக்கு விளங்குறோம் இல்லையோ தெரியா? ரைட், 40 பா. இந்த 40 பாகைக்கு நேரம் நான் மாப்பொண்டு வை. இந்த 40 பாகைக்கு நேரம் நான் மாப்பொண்டு வச்சு, 40 பாகைக்கு நேரம் நான் ஒரு மார்க் கொண்டு வைக்கிறேன். இப்ப பாகைமானிய கொஞ்சம் மங்கலாம். இப்ப இவரையும் இந்த மாக்கையும் நான் இணைக்கப்படும், ரூலரால இணைக்கணும். ஆனா அந்த நீளம் எவ்வளவு வரும்? இந்த நீளம் 8 கிலோமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரை. இதை நீங்க இவரை நினைக்கிற கோடிக்கு அது சரியா 8 சென்டிமீட்டருக்கு வரை. அப்ப நாங்க ரூலரால வரைஞ்சிக்கொள்ளும், இது 8 சென்டிமீட்டர். அப்ப நான் ரூலரை எடுக்கிறேன். அப்படியே 8 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கொள்ளணும். சரியா, நான் இதே இந்த புள்ளி வச்சேன். பாத்தீங்களா, இந்த புள்ளி விளங்குது, நான் நேரத்தோட பிடிச்ச புள்ளி. இப்ப நான் இது நினைக்கிறேன் சரியா 8ஓட பிடிச்சுக்கிறோம்.
8 சென்டிமீட்டர் முடிச்சுக்கொள்ள போறோம். அப்ப நான் ரூலரால இதுல அப்படி சரியா 8 சென்டிமீட்டர் நீங்க முடிக்கும். ஓகே, இப்ப நான் ரூலர் கொஞ்சம் என்ன வந்துச்சு. அப்ப நான் இது 40 பாகை என்று வரைஞ்சிக்கலாம். அப்ப உடனே போட இது 40 என்று 40 பாகை. இது எத்தனை சென்டிமீட்டர் வரைஞ்ச 8 சென்டிமீட்டர். 8 கிலோமீட்டர் என்றா 8 சென்டிமீட்டராக சின்னதாக நாம சின்னமாய் பார்த்தோம். 1 கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டர்ல வரைய சொன்னாங்க. ஆகவே 8 கிலோமீட்டர் 8 சென்டிமீட்டர்ல வரைஞ்சோம். இப்ப இதிலிருந்து ஒரு வடக்கு வரையும். இதிலிருந்து ஒரு வடக்கு வரையும். எப்படி வரைகிற வடக்கு? இதுல இருந்து இப்ப சரியா இருக்கு வடக்கு வரையும். எனக்கு நான் சும்மா ஒரு கோட் அடிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சான்சி. அப்ப இதுல இருந்து ஒரு வடக்கு வரையிலண்டா கூட நீங்க என்ன தெரியுமா செய்யணும் பாருங்க. இதுல ஐடியா எடுக்கு. இது 40 பாகை என்றா இது 40 பாகை என்றா இந்த கோணம் எவ்வளவு வாய்ப்பு? இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம். இப்ப இந்த கோடும் சமாந்தர கோடு தானே. இந்த கோடும் ரெண்டும் சமாந்தரம். ரெண்டுமே வடக்கெண்டா சமாந்தரம் தானே. உங்களுக்கு தனியா வந்து பிடிக்கும். இது ஒரு வடக்கு. இப்ப இப்படி போகுது. அடுத்த வடக்கு. இது 40 பாகை என்றா உங்களுக்கு இவரை கண்டுபிடிக்கிறது தானே. இவரை கொஞ்சம் கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டும் என்ன கோணம்? நேய கோணம் தானே. வெரி குட் வெரி குட். இந்த ரெண்டும் நேய கோணம். அப்ப நேய கோணங்களை கூட்டினா 180 வரும். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அப்ப 180 இவர் 40 என்று அவர் 140. அப்ப இவர் 140. அப்ப நான் என்ன தெரியுமா செய்யற? 140 பாகை வரைஞ்சுதான் இந்த கோட்டை வரையில. இப்ப இது எனக்கு சும்மா வரையல வடக்கொண்டு. சும்மா நான் கொஞ்சம் அமளிகளாய் நான் பிரிச்சினேன். இது கொஞ்சம் விலையினால் பிரிச்சினேன். அப்ப நான் பாகை மானியால 140 பாகை வரைஞ்சுதான் இந்த வடக்க நான் வரைஞ்சு. அப்ப நான் மீண்டும் என்ன செய்யற? 140 பாகை இங்க இருந்தா இந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்தால ஒரு 140 பாகை வரைஞ்சு இந்த கோட்டை வரையும். ஓகே, 140 பாகை வரைய போறேன். அப்ப நான் பாகை மானி எடுத்து எப்படி பாகை மானி வைக்கிற பாருங்க வச்சேன். சரியா? ஓகே, நான் வச்சேன். சரியா? அது கொஞ்சம் விலங்குல போதவாய்க்கும் ரைட்டுது. மையம் இந்த கோட்ல வச்ச பார்க்கணும். இப்ப இங்களால 140 140 மார்க் பண்ணும். 140 இங்க போகுது. சரி, நான் கொஞ்சம் ஒரு வேலை செய்தேன். கணக்க கொஞ்சமா கொஞ்சம் இப்ப நான் இத 140 பாகை எடுக்க போறேன். ஆனா 140 பாகை அதுவும் எனக்கு எல்லாம் பாகை மானிய கொஞ்சம் சின்னதா சின்னதாக்கி நான் எனக்கு இந்த 8 சென்டிமீட்டர் சின்னதாக்கி சரி வெட்டி இது பாகை மானியம் செய்யலாம். பாகை மானியத்தை சின்னதாக்கினேன். இப்ப நான் வைக்கிறேன். சரி, எப்படி பாகை மானி இதுல வச்சு இந்த கூட்டுல வாரமா வச்சு இப்ப இங்களால 140 இங்களால 140 0 இது பாங்க 0 10 20 போது 0 தான் வரும் 140. அப்ப 140 பாரு இங்க வருது. நீங்க வரும். அப்ப இந்த 140க்கு நேரம் நான் மார்க் பண்ண போடுறேன். 140க்கு நேரம் நான் மார்க் பண்ண வச்சு. ஓகே, ஒரு மார்க் வச்சேன். சரி, இப்ப நான் பாகை மானிய கொஞ்சம் மங்கள அனுப்பும். இப்ப இந்த மார்க்கை இவரே மிளிச்சால் ஓகே, அது வடக்கு சரியா வடக்காய். அந்த வடக்க வரைத்தான் இவ்வளவு தரணும். இந்த புள்ளியே மார்க்கிங் கண்ட இந்த மார்க்கை நினைச்சு பாருங்க. சரியா அவங்களுக்கு வேலை சமாந்தரம் மேத்ஸ்ல சரியா வரையும் சும்மா ஒரு கோடு. இப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் சும்மா அடிச்ச ஒரு கோடு.
அடுத்த கோடு அங்கலிங்கள விளையிறது. அப்ப அந்த வடக்கு இவருக்கு சமாந்தரமா வரையும். அப்ப இங்கனால 140 எடுத்தா என்ன தெரியும், இவர் நேரம் போவார். அந்த ஐடியா யூஸ் பண்ணி அப்ப இவர் வடக்கா அந்த இவர் அடுத்த வடக்கு வர. அப்ப இது 140 கூட தேவையில்ல, சரி சும்மா போட்டுக்கோங்க. சரி கேள்வி தேவைப்படுமோ தெரியாது. இது 140 பாகண்டு வரணும். சரி இப்ப நான் என்னத்தை வரேன் கேள்வி பாப்போமா? என்ன கேள்வி? சரி கேள்வி இந்த படத்தை பா. இப்ப நான் இந்த பி அந்த பியை கண்டுபிடிச்சிட்டேன். ரைட் அப்ப எது பி? பி நான் குறிக்கவும் இல்லை, இவர்தான் பி, இவர்தான் பி. இப்ப பில இருந்து சிய வரையும். பில இருந்து சிய வரையில பாருங்க, வடக்கிலிருந்து 130 பாயிண்ட் இருக்கும். வடக்கு வரைஞ்சிட்டு இதை கூட வரைஞ்சிட்டு வந்தாங்க. அப்ப அங்க இருந்து இப்ப 130 பாயிண்ட். அப்ப நான் பாகைமானி வைக்க இதுல பாகைமானி இதுல வைக்கிறேன். இந்த கோட்ல வாரமாய் இந்த கோட்ல வாரமாய் பாகான்னு வச்சு இப்படி இந்த சைடால 140 130 பாயிண்ட் வரையும். ஓகேதானே? அந்த பாகைமானி இதுல வைக்க போறேன். இதுல வச்சு இந்த பக்கத்தால் அழக போறோம். பாகைமானி எடுப்போம். சரி பாகைமானியை கொஞ்சம் சுத்தி கொள்வோம். ரைட் ஓகே. சரி இந்த பாகைமானி பாத்தீங்களா வச்சத? சரி சரியா இந்த உச்சியில வச்ச பியில விளங்குதா? கொஞ்சம் விளங்குற போது ஒரு வைக்கல் பாகைமானி வைக்கல் இருந்தபடியா கொஞ்சம். சரி மெத்தட பிடிச்சுக்கோங்க. ரைட்டான பாருங்க இந்த வடக்குல வச்சு. இப்ப இங்கனால 130 இருக்கு. அப்படித்தானே? வடக்குல இருந்து இப்படி 130. அப்ப 0 10 0ல இருந்து பாக்குற 0ல இருந்து வார 130 இருக்கு. ரைட்டா 130. அந்த 130க்கு நேரம் மாப்பண்டிருக்கு. 130க்கு நேரம் மாப்படிச்சு. இப்ப நான் மீண்டும் பாகைமானி கொஞ்சம் மங்கள தரேன். இப்ப நான் இவரே நினைக்கும் அந்த கோடு 6 சென்டிமீட்டர் ஆகும். பாத்தீங்களா? இது இந்த கோடு சரியா 6 கிலோமீட்டர் என்ற 6 சென்டிமீட்டருக்கு வரையணும் நான் கணக்கு. அப்ப அந்த கோடு சரியா 6 சென்டிமீட்டர் வரை நான் வரைஞ்சு முடிக்கிறேன். என்னது அளவிடை படம். அப்ப நான் இவரை இந்த புள்ளியை இணைக்க போறேன். அந்த கோடு சரியா 6 சென்டிமீட்டர் வரை. சரி நான் ரூலர் எடுத்துக்கொண்டே. சரி ரூலர் கொஞ்சம் சின்னதாய் குழம்பி. சரி 0ல வச்சேன். ரைட் பாத்தீங்களா? இந்த புள்ளியில வச்சேன். சரியா? இன்னும் 6 இணைக்கிட்டா சரியா 6ஓட நிப்பட்ட போறா. நீங்க நான் மெசேஜ் அனுப்புறேன், என்ன பார்த்து பண்ணி கொஞ்சம் டைம் போதா? சரி இப்ப நான் இவரை வேற நினைக்கிறேன். 6ஓட முடிச்சு கொள்றேன். ரைட் மெத்தட பாத்துக்கோங்க. உங்களுக்கு சில நேரம் நம்பர்ஸ் விளங்காம இருக்கிறேன். சரியா? ரைட் ஓகே. ரைட் ஓகே சரி 6 வரைஞ்சிட்டேன். இப்ப நான் ரூலரை கலட்டிட்டேன். இப்ப உங்களுக்கு தெரியும் நான் இது வரைஞ்சது 130 பாகை. இந்த நீளம் சரியா 6 சென்டிமீட்டர் வரைஞ்சேன். இந்த புள்ளி வந்து சி. ஓகே ஓகே படம் வரைஞ்சிட்டு அவ்வளவு. அளவிடை படத்தை வரைஞ்சிட்டு இந்த படம், இந்த படத்தை மட்டும். சரி அடுத்த கேள்வி என்ன கேள்வி? அளவிடை படத்தை வரைங்க. வரைந்து அளவிடை படத்தை வரைந்து இப்ப 2 கேள்வி. ஏயிலிருந்து சிக்கான மிக குறைந்த தூரத்தை காணும். ஏலிருந்து சிக்கான குறைந்த ஏலிருந்து சீக்குரிய தூரத்தை கேட்கிறேன். குறைந்த தூரம் என்ன? டிரெக்ட் தூரம், நேரடி தூரம். அப்படி வளைஞ்சு கிளஞ்சி போகாம ஏலிருந்து சீக்குரிய டிரெக்ட் தூரம். ஏலிருந்து சீட தூரத்தை மாட்டேன். ஏலிருந்து இந்த சீட தூரத்தை மாட்டேன். சீட ரைட் ஒன்று செய்யும். எனக்கு ஐடியா படுதல் அது வேற முறையில் செய்யலாம். அளவிடை படத்துல உண்மையா இதை நீங்க ரூலரால் அளந்து அப்படியும் செய்யலாம். ரூலரால இது அளந்து பார்க்கிற இவ்வளவு வேண்டு அளந்து பார்த்து சும்மா சார் உதாரணம். ரைட் இது உதாரணமா அளந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் வந்து இத ரூலரால் அளந்து கொஞ்சம் பார்ப்போம். சரி பரவாயில்ல அளந்து பார்க்கணும். ரைட் நான் ரூலரை கொண்டு வந்து இதை அளந்து பார்க்குறேன். உங்களுக்கு கேட்கிறேன் ஏலிருந்து இதானே? ரைட் அழிஞ்சிட்டு ரைட் இதானே ஏலிருந்து சீக்குரிய தூரத்துக்கு. அப்ப நான் இது சரியா வரைஞ்சு நான் அளந்து பார்த்து வரைஞ்சிட்டு உங்களுக்கு இதுல அளந்து பார்த்து விட்டு செல்லலாம். இது பருமட்டான படம் மட்டும் இல்ல, சரியா அளந்து சரியா வரைஞ்சிடலாம். அப்ப உங்களுக்கு அளந்து பார்த்து விட கொடுக்கலாம். ரைட் தானே வச்சேன் 0வை. ரைட் சரியா பார்த்தீங்கள? நோ டவுட். சரியா சரியா பார்த்தீங்க? சரியா 10 சென்டிமீட்டர். அப்ப இதுல நீளம் 10 சென்டிமீட்டர். கொஞ்சம் நீங்க
அளவிடை படத்துலதான் 10 உண்மையா அதை எவ்வளவு விடு பார்க்கணும். நீங்க உண்மைக்கு மாத்தணுமே தெரியும். அளவிடை படத்துல 1 சென்டிமீட்டர் உண்மையா 1 கிலோமீட்டர் அப்படித்தான் நான் வரைச்சேன். 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால வரைச்சேன் நான். 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டரால வரைச்சேன் நான். அப்ப உங்களோட படத்துல 1 சென்டிமீட்டர் என்பது உண்மையா 1 கிலோமீட்டர். படத்துல 1 சென்டிமீட்டரா இருந்தால் உண்மையா அது 1 கிலோமீட்டர். அப்ப படத்துல 2 சென்டிமீட்டராக இருந்தால் உண்மையா 2 கிலோமீட்டர். படத்துல 9 சென்டிமீட்டராக இருந்தால் உண்மையா 9 கிலோமீட்டர். அப்ப படத்துல 10 சென்டிமீட்டராக இருந்தா உண்மையா 10 கிலோமீட்டர் இல்லையா? 10 கிலோமீட்டர். ஆகவே ஏயிலிருந்து சிக்குள்ள தூரத்தை காண்க கேட்டான். உண்மையான தூரம் தான் கேட்கிறான், 10 கிலோமீட்டர். ஓகேயா? அப்ப இது ஆன்சர் 10 கிலோமீட்டர். நான் இங்க எழுதும் தூரத்தை காண்க 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். சரி, இன்னொன்று கேட்கிறேன் பாருங்க, முடிக்கல. ஏயிலிருந்து சிக்கான திசைகோளை காண்க. ஏலிருந்து சீட திசைகோளை. ஏலிருந்து சீட திசைகோளை. ஏலிருந்து சீட திசை எப்படி காணும்? பாகைமான வச்சு அளந்து பாருங்க, பரவாயில்லை. திசைகோள் என்ன? ஏலிருந்து சீட திசை. திசைகோள் என்றா வடக்கிலிருந்து வலது சைடால் அளந்து பாருங்க, எவ்வளவு பாகை. ஏலிருந்து சீய பார்க்கட்டான். எப்படி? வடக்கிலிருந்து வலது சைடால் அளந்து பார்க்கணும். அப்ப உங்கள்ட்ட கேட்கறது இது தான் பாருங்க. உங்கள்ட்ட கேட்கறது தனி இன்னும் இதைத்தான் கேட்கிறோம். ரெட் கலரால காட்டி இன்னதான் கேட்கும். வடக்கிலிருந்து வலது சைடால பார்க்கணும் திசைகோள். ஏலிருந்து சீட திசைகோள். அப்ப ஏட வடக்கில் இருந்து வலது சைடால பார்க்கறேன். இந்த கோணம் தான் திசை. இந்த கோணம் எத்தனை பாகை என்று கண்டுபிடிச்சு என்ன செய்வோம்? பாகை மானி அப்படியே கொண்டு வந்து அளந்து பார்ப்போம். பாகை மானியை கொண்டு வந்து வச்சேன். ஓகே, சரியா வச்சுட்டேன். இப்ப அளந்து பாருங்க. இதை இந்த 0 அப்படி ரெட் கலர் போதே வழங்குது. ரெட் கலர் லேசா வழங்குது. அந்த பாருங்க எத்தனை பாகை என்று. எத்தனை பாகை எனக்கு காட்டுது? கிட்டத்தட்ட 78 காட்டு. 78. ஒன்று கூடினா ஒன்று குறைஞ்சா கொஞ்சம் அமலிங்கன்னா மார்க்ஸ் தாரைக்கு பயப்படுவான். சரியா? ரைட். எனக்கு 78 காட்டு. உங்களுக்கு 76 காட்டலாம், 79 காட்டலாம், 80 காட்டலாம். அதுக்கெல்லாம் 3 மார்க்ஸ் கிடைக்கும். பயப்படலாம். நல்லா வித்தியாசமான மார்க்ஸ் தாரல. இந்த மாதிரி நீங்க அப்படி அளந்து வரையறதுல கொஞ்சம் கொஞ்சம் கூடி கொஞ்சம் குறைஞ்சு சின்ன சின்ன வித்தியாசத்து மார்க்ஸ் தருவான். நல்லா பெரிய வித்தியாசத்து மார்க்ஸ் தரும். ஓகே, அப்ப எனக்கு 78 வந்து நான் 78 போகும். உங்களுக்கு 75 வந்தீங்களா? ஓகே, ரைட். அப்ப எனக்கு வந்து 78 பாகை. அப்ப திசைகோள் 78 பாகை. ஆனா புள்ளகள் என்னது? திசைகோள் 3 இலக்கத்தால் எழுதணும். நான் சொன்னா இல்லையா? திசைகோள் எழுத போல 3 இலக்கத்தால் எழுதணும். 78 பாகை நீங்க இப்படி எழுதினா ஒரு மார்க்ஸும் தாரு இல்ல. திசைகோள் 3 இலக்கம் யூஸ் பண்ணணும். எனவே 3க்கு 0 போட்டுதான் 78 ஆகும். இன்னைதான் திசை. சரியா? அப்ப அந்த பாடம் இது முடிஞ்சுட்டா அந்த கேள்வி முடிச்சுட்டு. சரி, ஓகே. இப்ப நான் அடுத்து போவா வச்சுக்கோ நிக்கலாம். சரியா? நீங்க வரையில்லை என்றால் ஒரு ரெக்கார்டிங் எடுத்து நான் ரெக்கார்ட் இப்ப எலிமெண்டா அந்த குரூப்லயே ரெக்கார்டிங் போடுறேன். சரியா? இண்டிகால் இந்த போடலாம். நாளைக்கு எலிமெண்டால் எல்லா ரெக்கார்டிங் 4 கிளாஸ் ரெக்கார்டிங் நான் 4 கிளாஸ் ரெக்கார்டிங் போட பாக்குறேன். சரியா? குரூப்ல நான் அப்படியே போட பாக்குறேன். சரி, அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை படிச்சாலும் மரம் கொஞ்சம் டவுட் என்ன நான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலா பார்த்தேன். சரியா? அதனால நான் இது வேற டைம் தரல. அப்ப இந்த கேள்வி முடிஞ்சு அடுத்த கேள்வி போகும்ல. முக்கியமே 7ஆம் கேள்வி. என் கோலங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. குச்சிகளை கொண்டு அமைக்கப்பட்ட கோலங்களை தரப்பட்ட உருக்கள் காட்டு. சரி, இதுல 3 குச்சியை வச்சுக்கிறா. நீங்க இந்த எப்படியோ குச்சி வச்சுங்க. முதல் 3 உருக்களை அமைக்க தேவையான குச்சிகளின் எண்ணிக்கையை காணும். ஃபர்ஸ்ட் 3ஐயும் அமைக்கிறதுக்கு தேவையான குச்சிகள் எண்ணிக்கையை காணும். ஒவ்வொன்றா தனித்தனியா அழிச்சிருக்கேன். சரியா? ஒவ்வொன்றா தனித்தனியா. சரி, முதல் 3 உருக்களை அமைக்க தேவையான குச்சிகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, நீங்க சில நேரம் ஃபர்ஸ்ட் 3ஐயும் சேர்த்து எண்ணிட்டீங்க. ஆனா உண்மையாக கேட்கிறது அப்படித்தான் கேட்கிறவங்க சில நேரம் சில
வேர்ட்ஸுகள் கொஞ்சம் அப்படி இப்படி மாறி வந்து விளங்கிக்கலாம். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் 3க்கு சேர்த்து சில நேரம் பார்த்துப்பீங்க. ஆனா உண்மையா அவங்க கேட்கிறது முதலாவதுக்கு எவ்வளவு குச்சி தேவை, 2வதுக்கு எவ்வளவு குச்சி தேவை, 3வதுக்கு எவ்வளவு, தனித்தனியா நீங்க எழுதி காட்டும். ஓகேயா? சரி, நீங்க 3ஐயும் கூட்டினாலும் பரவாயில்லை. அவட கேள்வி அப்படிதான் விளங்குது. ஆனா உண்மை அதில் எதிர்பார்க்கிறது சரி பரவாயில்ல. அவன இதுல மயக்கம் முடியுது. சரி, முதலாவது உருவம் அமைக்கிறதுக்கு எத்தனை குச்சி தேவை? முதலாவது உருவம் அமைக்கிறதுக்கு எத்தனை குச்சி தேவை? சரி, உருவ விளக்கம் உண்டு. முதலாவதுக்கு 3 குச்சி தேவை. அடுத்த 2வது உருவுக்கு எத்தனை குச்சி? எண்ணி பார்க்க போது நான் எண்ணி வரணும். தேவை எவ்வளவு? 5 குச்சி தேவை. அடுத்த எத்தனை குச்சி தேவை? 7 குச்சி. இதான் உங்கள்ட்ட கேக். நீங்க சில 3ஐயும் சேர்த்து உண்டு கூட்டி அப்படி போட்டிக்கலாம் பரவாயில்லை. நான் அந்த கேள்வியும் அப்படித்தான் விளங்குது. ஆனா இதைத்தான் கூடுதலா எதிர்பார்க்கிறேன். சரி, இப்படி எழுதினாலும் பரவாயில்லை, நீ கூட்டி பயன் போட்டாலும் பரவாயில்லை. ஆனா அவன் இது இன்னும் இப்படி எழுதுனா தனித்தனியா எழுதுகன்னு சொல்லியிருந்தா தான் இப்படி வரும் மனையன். ரைட், பொதுவா இதைத்தான் அவன் கேட்க எதிர்பார்க்கிறேன். பட் அவன் கேட்ட முறை வித்தியாசம். சரியா? முதல் 3 உருக்களை அமைக்க தேவையான குச்சிகள் நினைக்கையே தனித்தனியா காண்க. அப்படி வரும் முதல் தனித்தனியா காண்க. இப்படி தனித்தனியா கூட்டி கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. 2ஆம் கேள்வி 10வது உருவை அமைக்க. அப்ப 10வது உருவை அமைக்க தேவையான குச்சிகள் எண்ணிக்கை காண்க. 10வது உருவை அமைக்க. அப்ப நீங்க அப்படியே அமைச்சு பார்க்கிறா? அப்படியே அமைச்சு பார்க்கிறா? இல்ல, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க அப்படியே எழுதி கொண்டு போறா, அதுக்கு மார்க்ஸ் தாரல. சரியா? இது அப்படி இப்ப ஒரு ஓடுறது விளங்குதே. 3, 5, 7, 9 போகுது. அப்படி எழுதி கொண்டு வைத்து சார் 10வது பாருங்க எத்தனை தேவை அப்படி போட்டு விட வருமானா மார்க்ஸ் தாரும். நீங்க என்ன சொல்லணும்னா போல இந்த எண்கோளத்திட பொது உறுப்பை கண்டுபிடி. நல்லா பாத்துக்கோங்க, பொது உறுப்பை கண்டுபிடி. இந்த எண்கோளத்திட பொது உறுப்பை கண்டுபிடிக்கும். பொது உறுப்பு எத்தனையோ மெத்தட்ல காணலாம். பொது உறுப்பு நிறுவி பொது உறுப்பை காணும். அந்த எண்ல விட வரும் 2 சகோண்டு 3 சகோண்டு 4 சகோண்டு அந்த மாதிரி. இந்த எண்கோளத்திட பொது உறுப்பை காணும். சரி, நினைவிக்கிறா போல எப்படி பொது உறுப்பு காண்றது? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பொது உறுப்பை காண்ற. சார் நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் நான் காட்டி பொது உறுப்பை காணுது? முதலாவது நீங்க விட பொது வித்தியாசம் இருக்கணும். பொது வித்தியாசம் கிரேட் 9ல நாங்க படிச்சு முதலாம் பாடம் கிரேட் 9ல. சரியா? நீங்க படிச்சு 1.5 வருஷமா. ரைட், இவங்க 2 பேருக்கு மேல வித்தியாசம் வித்தியாசம் பொது வித்தியாசம் தான். 5லிருந்து 3 கழிச்சா வித்தியாசம் 2, 7லிருந்து 5 கழிச்சாலும் வித்தியாசம் 2. அப்ப பொது வித்தியாசம் 2. மனசு வச்சுக்கோங்க, பொது வித்தியாசம் எவ்வளவு? 2. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த 2 அந்த 2ஆம் வாய்ப்பாட்டை கொஞ்சம் எழுதி கொண்டு போவோம். 2ஆம் வாய்ப்பாடு அதாவது 2இன் மடங்கு. 2இன் மடங்கு எழுதிக்கணுமோ 2 நான் 2 எழுதுறேன். விளங்குறேன் போதவே. 2இன் மடங்கு கொஞ்சம் எழுதி கொண்டு போறோம். சரி, 2, 4, 6, 8 அப்படி போட்டு. ஏன் 2இன் மடங்கு எழுதுறது தெரியுமா? பொது வித்தியாசம் 2, அதனால 2இன் மடங்கு எழுதணும். சரி, இப்ப இதுக்கு கீழே இவங்க எழுதுவோமா? சரி, இது நீங்க இவங்களோட பொது உறுப்பு என்ன? இவங்க 2இன் மடங்கு 2, 4, 6, 8, 10 இது 2இன் மடங்கு. 2இன் மடங்குட பொது உறுப்பு என்ன? பொது உறுப்பு 2 எண். இவங்களோட பொது உறுப்பு 2 எண். சரி, எங்களுக்கு இவங்களோட பொது உறுப்பு தேவை. எங்களுக்கு இவங்களோட பொது உறுப்பு தேவை. எங்களுக்கு தேவை இவங்களோட பொது. அப்ப இவங்களோட பொது உறுப்பு இப்ப எங்களுக்கு தேவை. அப்ப எங்களுக்கு தேவைப்படுறது 3, 5, 7, 9. எங்களுக்கு இவங்களோட பொது உறுப்பு தேவை. எங்களுக்கு இவங்களோட பொது உறுப்பு தேவை. என்ன செய்யறது? நினைவிக்க இந்த 2 3ஆ மாத்தத்துக்கு என்ன செய்யணும்? இந்த 2 3ஆ மாத்திரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கொண்ட கூட்டம். அப்ப இவரோட ஒண்ட கூட்டினா இவர் கிடைக்கும். அதே மாதிரி இவரோட ஒண்ட கூட்டினா பாருங்க இது கிடைக்கும். இவரோட ஒண்ட கூட்டி பாருங்க இவர் கிடைக்கும். அப்ப இந்த பொது உறுப்பிக்கிற இவரோட ஒண்ட கூட்டினா இவர் கிடைக்கும். உங்களுக்கு இவரே தேவை. இவங்கட பொது உறுப்பு தேவை. அப்ப உங்களுக்கு விளங்குற இவரோட ஒண்ட கூட்டினா இவர் வருவா. இவரோட ஒண்ட கூட்டினா இவர் வருது. இதோட ஒண்ட கூட்டினா இது வருது. ஆகவே இதோட ஒண்ட கூட்டினா இது கிடைக்கும்.
ஆகவே 2 எண்ணோட ஒன்றை கூட்டினா எவ்வளவு புள்ள? 2 எண்ணோட ஒன்றை கூட்டினா 2 எண் சக உண்டு. அப்படிதான் 2 எண்ணோட ஒன்றை கூட்டினா 2 எண் சக உண்டு. இவர் தான் பொது உறுப்பு. முதலாவது நீங்க பொது உறுப்பு பிடிச்சுக்கணும். அந்த பொது உறுப்பு 2 எண் சகம். அப்ப பொது உறுப்பை பிடிச்சு அந்த பொது உறுப்பு எவ்வளவு? 2 எண் சகம். இப்ப எனக்கு இதை வச்சுக்கொண்டு வேண்டிய ஒரு உறுப்பை காண பொது உறுப்பு தெரியும் என்றா வேண்டிய உறுப்பை கண்டுபிடிக்கலாம். உங்கள்கிட்ட கேட்கிற 10வது கோலத்தை அமைக்கிறதுக்கு எத்தனை தீக்குச்சி தேவை? 10வது முதலாவது கோலத்தை அமைக்கிறதுக்கு 3 தேவை. 2வது கோலத்தை அமைக்கிறதுக்கு 5 குச்சி தேவை. 3வது கோலத்தை அமைக்கிறதுக்கு 7 தேவை. உங்கள்கிட்ட கேட்கிற 10வது கோலத்தை அமைக்கிறப்ப என்ன கேட்கிறான் தெரியுமா? 10வது உறுப்பை கேட்கிறது. இது முதலாம் உறுப்பு, இது 2ஆம் உறுப்பு, இது 3ஆம் உறுப்பு. உங்கள்கிட்ட கேட்கிறான் 10வது உறுப்பு என்னன்னு கேட்க. உங்களுக்கு தெரியும் பொது உறுப்பை வச்சுக்கொண்டு வேண்டிய ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு தேவை 10ஆம் உறுப்பு. அப்ப என்ன செய்யறா? இந்த எண்ணுக்கு பதிலாக 10 பிரதிட்டோம். எண்ணுக்கு பதிலா 10 பிரதிட்டா உங்களுக்கு 10வது உறுப்பு வந்து சேரும். அதான் உங்கள்கிட்ட கேட்டது. பொது உறுப்பு எடுத்துதான் நீங்க கொண்டு போகணும். சரியா? ஆகவே 10ஆம் உறுப்பை காண போறேன். 10வது உறுப்பா? 10வது அந்த உருவத்தை செய்யறதுக்கு எத்தனை குச்சி தேவை? அதாவது 10ஆம் உறுப்பை கேட்கிறாங்க. அப்ப எண்ணுக்கு பல 10 போடுமா? இது இந்த எண்ணு பல 10 போட போறான். 2 இந்த இடையில பெருக்களிக்குது. எண்ணுக்கு பதிலாக 10 பிரதியிட்ட அதுக்கு பிறகு பெண்ணுக்கு யாருக்கு சக உண்டு. இப்ப செஞ்சு பாருங்க ஆன்சர் போட. 10 20 அவங்கள சக உண்டு. இப்ப 20ஐயும் ஒன்றை கூட்டினா 21. எனவே 10வது உருவம் அமைக்கிறதுக்கு 21 குச்சி தேவை. அந்த பொது உறுப்பு எடுக்கும். மெயின் இந்த பாடம் பொது உறுப்பு தான். என் கோலம் தந்தாலே பொது உறுப்பு தான் மெயின் விஷயம். அது சரி, ஓகே. அப்ப 2ஆம் கேள்வி உரோம் இலக்கம் 2ஆம் கேள்வி முடிஞ்சிட்டு. சரி, உரோம் இலக்கம் 3வது என்ன கேட்க? உரோம் இலக்கம் 3 கேட்கிறாங்க. 71 குச்சிகளை பயன்படுத்தி இக்கோலத்தில் எத்தனையாம் உருவை அமைக்கலாம்? 71 குச்சிகளை வச்சு எத்தனாவது உருவ அமைக்க என்ன கேட்கிறேன் விளங்குது. இப்படி 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 போனா ஒரு இடத்துல 71 எழுதிப்படுமா? இது முதலாவது உருவம் அமைக்கிறதுக்கு 3 குச்சி தேவை. 2வது உருவம் அமைக்கிறது 5 குச்சி தேவை. 3வது உருவம் அமைக்கிறதுக்கு 7 குச்சி தேவை. அவன் சொல்றான் அப்படியே போக்கல ஏதோ ஒரு உருவத்தை அமைக்கிறதுக்கு 71 குச்சி தேவைப்படுதான். இது எத்தனாவது உருவம் என்று கேட்க கேள்வி விளங்குது. என்ன இந்த உறுப்பு எத்தனாவது உறுப்பு என்று கேட்க இந்த உறுப்பு எத்தனாவது உறுப்பு என்று கேட்கிறான். அவங்க உறுப்பை தந்துட்டு எங்கள்கிட்ட கேட்கிறாது எத்தனாவது உறுப்பு என்று. முந்தி கேட்ட 10வது உறுப்பு காணுங்க. எங்கள்கிட்ட உறுப்பு கேட்ட 10வது உறுப்பு. இப்ப அவங்க உறுப்பை தந்துட்டு இது எத்தனாவது உறுப்பு எங்கள்கிட்ட மாத்தி அடிக்கிறாங்க. அப்படி கேட்டா என்ன சொல்லணும்? அவங்க உறுப்பை தந்து எங்கள்கிட்ட எத்தனாவதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? டேட் லைன் செய்யறேன், கிரேட் லைன் செய்யறேன். என்ன செய்யணும்? பொது உறுப்பை அவங்க தந்த உறுப்போட சமப்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கும். பொது உறுப்பை அவங்க தந்த உறுப்போட சமப்படுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கும். எத்தனாவது உறுப்பு கேட்டா அப்படிதான். அது ஐடியா. பொது உறுப்பு எவ்வளவு? பொது உறுப்பு எங்களுக்கு வந்து பொது உறுப்பு வந்து 2 சக உண்டு. இந்த 2 சக உண்ட இந்த 71க்கு சமப்படுத்தும். 2 எண் சக உண்ட 71க்கு சமப்படுத்தும். 2 எண் சக உண்டிக்கிறே இவரை சமப்படுத்தணும் 71. இப்ப இதை செஞ்சு பாருங்க. எண் வந்து சகோண்டு அமல போனா சயோண்டா. அப்ப இங்க 2 எண் சமனுக்கு அங்கல 71 சகோண்டு அமல போனா சயம். எனவே 2 எண் சமன் 71ல 1 கழிச்சா 70. சரி, மனசால செல்லுங்களே. 2 எண் 70 என்றா ஒரு எண் எத்தனை? 35. அப்ப 71 எத்தனாவது உறுப்பு? 35வது. அப்ப 71 குச்சிகளை வச்சு செய்யக்கூடிய உருவம் எத்தனாவது உருவம்? 35வது. 35வது. ஓகே, இன்னொன்று கேட்கிறான். என் சக ஓராவது உருவை அமைக்க, முந்தி கேட்ட 10வது உருவை அமைக்க
இப்ப கேட்கிறான் என் சக ஓராவது உருவை அமைக்க தேவையான குச்சிகளின் எண்ணிக்கையை என் சார்பில் தருக. 10வது உருவை அமைக்க எத்தனை குச்சி தேவைன்னு என்ன செஞ்சாங்க? 10ஆம் உறுப்பை கண்ட. எப்படி 10ஆம் உறுப்பை கண்ட? எண்ணுக்கு பதிலா 10 போட்ட. 20வது உறுப்பை கேட்டா எண்ணு பதிலா 20 போட்டுரு. உறுப்பை கேட்டா அப்படித்தான். எண்வார் இடத்துக்கு அவங்க கேட்கறது நாங்க போட்டுரு. 30வது உறுப்பை காணுங்கடா இந்த எண்வார் இடத்துக்கு 30 போடுவோம். இப்ப கேட்கிறான் என்ன தெரியுமா? என் சக ஓராவது உறுப்பை அமைக்க n+1 என் சக ஓராவது உறுப்பை அமைக்க. இந்த உருவம் அமைக்கிறதுக்கு தேவையான தீக்குச்சிகள் எண்ணிக்கைய என்னென்ற எழுத்தை வச்சு எடுக்கணும். என் சக ஓராவது உறுப்பை கேட்கிறான். குழப்பதான் இப்படி கேட்டா. நான் விளம்பரத்துல 10வது உறுப்பை கேட்டா 10 எண்ணு பல 10 போடுறீங்களே. 20ஆம் உறுப்பை கேட்டா எண்ணு பல 20 போடுற. உங்கள்ட்ட கேட்கறது என் சக ஓராவது உறுப்பை கேட்கிறான். அப்ப எண்ணுக்கு பதிலாக என் சக உண்ட நீங்க போடும். என் வார இடத்துக்கு n+1 போடும். போட்டால் உங்களுக்கு விடும். என் சக ஓராவது உறுப்பை காண்க. அப்ப என் வார இடத்துக்கு என் சக உண்ட போடும். போடுமா? இதான் எங்கிற பொது உறுப்பு. உங்களுக்கு வேலை இந்த பொது உறுப்பை காணாம ஒண்ணும் செய்யல. பொது உறுப்பை காணும். அப்ப இந்த பொது உறுப்புல இந்த என் வார இடத்துக்கு நான் n+1 போட போறேன். சரி, அது உருவம் இலக்க 4. இதை நான் பொது உறுப்பு 2 சக உண்டு. இதை நான் பொது உறுப்பு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த என் வார இடத்துக்கு என் சக உண்ட போட போறேன். 2 இந்த இடையில பெருக்கல் என் வார இடத்துக்கு என் சக உண்ட போடுற. ரைட், பாத்தீங்களா? எண்ணுக்கு பதிலாக என் சக உண்ட போட்டு என் வார இடத்துக்கு என் சக உண்ட போட்டு அது போல வேற ஆங்கள சக ஒண்ணு. இப்ப இதை நீங்க சுருக்கினா சரி. முதலாவது இந்த அடைப்பை நீக்கும். அதுக்கு இந்த 2ஆல பெருக்கும். 2ஆல என்ன பெருக்கினா 2 என் சக ஈரொண்டு 2. சரி, அடைப்பை நீக்கிட்டேன். நம்மளையாரிக்கு சக. இப்ப இது சுருக்க தெரியுமே போல 2 என். இந்த சக 2ம் சக ஒன்றும் சுருக்கிப்பட்டாயிருக்கு. சக 2ம் சக ஒன்றும் எத்தனை? சக 3. அன்னைதான் இதான் 2 என் சக 3, not 3. 2 என் சக 3, 2n+3. 2n+3. உங்களோட விடைய எண்ணின் சார்பில் தருகின்ற உங்களோட விடையில என்ன நிறுத்து வரணும். இது வந்து உங்களோட விடையில என்ன நிறுத்து ஜாயின் ஆகும். அவன் சின்ன இல்ல ஜாயின் ஆகும். ஓகே, அப்ப அந்த கேள்வி முடிஞ்சா ஒரு நீங்க ரெக்கார்டிங் எடுத்து பாத்துக்கோங்க. சரி, அந்நெட்டால் அமைப்பு கேள்வி. கவராயம் அமைப்பு லேட்டா நம்ம குயிக்கா வேலையை முடிச்சுக்கோம். ஏபி சமன் 6 சென்டிமீட்டர். கோணம் ஏபிசி 60 பாகை. பிசி சமன் 6.5 சென்டிமீட்டர். ஆக உடைய முக்கோணி ஏபிசி அமைக்க. ஃபர்ஸ்டுக்குள்ள நாங்க முதலாவது சும்மா ஒரு படத்தை வரைஞ்சு வைப்போம். அவன் தந்த மாய்க்கு படம் வரைஞ்சு சும்மா மார்க் பண்ணுவோம். ஏபி வந்து 6 சென்டிமீட்டர். ஏபி 6. ரைட், அப்ப இது 6. இதான ஏபி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏபி இது 6. கோணம் ஏபிசி 60 பாகை. ஏபிசி அப்ப பில வார கோணம். இந்த பில வார கோணம் அப்படிங்கன்னா இதால 60 பாயிண்ட் வரும். சரியா? ஏபிசி அப்படிங்கிற சீன். சரியா? ஏபிசி இந்த கோணம் 60 பாயிண்ட். பிசிட நீளம் 6 சமம். பிசிட நீளம் 6 சமம். இதெல்லாம் கிரேட் 9. பட் கிரேட் 10க்கு வரும். ப்ரோ படிச்ச பிறகு வரும். தேர்ட் டைம் பெருசா வரும். இது கிரேட் 9. நாங்க செஞ்ச தொட்டைகள் செய்யறது கிரேட் 9. நிகழ்த்தாவு செய்யறது கிரேட் 9. இப்ப செஞ்ச இடை கேள்வி கிரேட் 9. இப்ப செஞ்ச அளவிடை படம் கிரேட் 9. இனி இப்ப செய்யற அமைப்பு கிரேட் 9. கிரேட் 9 முக்காவாசி கிரேட் 9. என்ன இன்னும் இதில் என்ன படிக்கிற கிரேட் 10. கிரேட் 10 இதே படம் மனம் வருது. அதை படிச்சவரும் கிரேட் 10. அது வரைக்கும் செகண்ட் டேர்ம் மூலம் கிரேட் 9 எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்ப இந்த ஏஎம்சிஎன் இதான் அந்த முக்கோணம். அவன் தந்த தகவலை நான் சும்மா பருமட்டா போட்டு பார்த்து இப்படி ஒரு முக்கோணம் தான் வரப்போகுது. இப்ப இது சரியா வரையும். ரைட், முதலாவது இந்த கோட்டை வரையும். ஏபி என்ற கோடு வரும் 6 சென்டிமீட்டர் நீளமான கோடு. அப்ப 6 சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையுமா? அப்ப நான் மீண்டும் என்ன செய்வோம்? கவராயத்தை எடுக்கணும். 6 சென்டிமீட்டர் நீளமான கோடை வரையுமா? அப்படியே கவராயத்தையும் எடுப்போம், ரூலரையும் எடுப்போம். சரி, எப்படி போல 6 சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையும். 6 சென்டிமீட்டர் நீளமான கோடை வரையணும் என்றா நீங்க 6 விட கொஞ்சம் பெருசா தான் வரையும்.
6 சென்டிமீட்டர் நீளமான கோடு வரையிறா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 6 விட கொஞ்சம் பெருசா அடிக்கணும். அப்ப 6 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் பெருசா கோட வரைங்க. ரைட்டான வரைங்க. இப்ப கையால இப்படி ஒரு ஸ்டார்ட் கூட போடுங்க. அது கையால வரை அது கவரா தான் தேவை. கையால இதான் நம்மளோட ஸ்டார்ட் பாயிண்ட். இப்ப 6 சென்டிமீட்டரை கவராயத்தால் அளந்திருக்கு. கவராயத்த ரூலர்ல வச்சு 6 சென்டிமீட்டர் அளந்திருக்கு. சரி அளப்போமா? அண்ணன் 6 அளந்து. சரி 6 6 உங்களுக்கு விலங்குறது தெரியா நம்புங்க 6டா. ஓகே சரி இப்ப நான் இந்த கவராயத்தை அப்படியே என்ன செய்ய இந்த புள்ளியில நான் கவராயத்தை வச்சு அப்படியே இந்த போட்டை நான் வெட்ட போறேன். சரி டிசைட் ரீஸ்டார்ட் ஆகும். யாருடைய கண் பட்டி சுவரா பட்டி அப்படியா இல்ல இல்ல உங்களுடைய என்ன கண் பட்டது சரி ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் நான் மறைக்கிறேன்.
சரியா போல ரெஸ்ட் எடுத்துறீங்களா? ரைட், ஓகே. ரைட். சரி. ஒரு 6 சென்டிமீட்டர் அளந்து இப்ப நான் இதை வெட்டணுமே. 6 சென்டிமீட்டர் அளந்து இதுல இருந்து நான் வெட்டும். ரைட். எப்படி வெட்டுறேன்? ரைட், அண்ணா வெட்டினேன். சரி, இப்ப 6 சென்டிமீட்டர் நீளமான கோடு ஒன்று கிடைச்சிட்டு. அப்ப இவர் தான் எங்கட ஏ, இவர் தான் எங்கட பி. ஓகே, இதுல நீளம் 6 சென்டிமீட்டர். ரைட், இப்ப அடுத்து என்னடா, நான் இந்த ரஃபான படத்தை நான் அழிச்சிட்டேன். இப்படி வருது, ஏபி வந்து 6 சென்டிமீட்டர் என்று சொல்றாங்க. இங்களால் ஒரு 60 பாகை வாரண்டு சொல்றாங்க. இதுல நீளம் 6.5 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ரைட், இப்படி ஒரு முப்போம். இதைத்தான் இப்ப நாங்க அமைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ல பில இருந்து பாருங்க, இந்த சைடால ஒரு 60 பாகை வரும். பிய உச்சா வச்சு கொண்டு இந்த பக்கத்தால ஒரு 60 பாகை வரும். எப்படி 60 பாகை வரையில கவராயத்தான்? கவராயத்தால் எப்படி 60 பாகை வரும்? கவராயத்தை எடுத்து இந்த பில கவராயத்தை வச்சு, சரியா வச்சு இதான் பென்சிலா. இப்ப என்ன செய்யறேன்? நான் இதுல வச்சு அப்படி ஒரு வெட்டோண்டு பட்டு இப்படி ஒரு வில்லோண்டு வரை, பில வச்சு இப்படி ஒரு வில்லோண்டு வரை. சரி, பில வச்சு ஒரு வில்லோண்டு நான் வரைகிறேன். என்ன வரை வரைகிறா நீளத்தால். இப்ப இந்த சைஸ மாத்தாம, வரைஞ்ச சைஸ மாத்தாம இப்ப கவராயத்தை இதுல வைக்கணும். கவராயத்தை கலட்டி இப்ப இங்க வைக்கணும். கண் இதுல வச்சிடணும். கவராயத்தை இதுல வச்சு நீங்க வரைஞ்சது இப்படி மரம் வெட்டிக்கும். வரைஞ்ச வில்ல மரம் வெட்ட அண்ணன் வெட்டுறேன், அண்ணன் வெட்டு. இப்ப இந்த ரெண்டு வெட்டும் சந்திக்கிற புள்ளி, இந்த ரெண்டு வெட்டும் சந்திக்கிற புள்ளி இவரையும் இவரையும் இணைச்சுட்டா சரி. இவரையும் இவரையும் இணைச்சுட்டால் 60 பாகை வரும். சரி, நான் இணைக்கிறேன். பியையும் இந்த புள்ளி நான் இணைக்கிறேன். 60 பாகை வரும். 60 பாகை வரும். 60 என்று போட்டுக் கொள்வோமா? இது 60 பாகை.
ஒயிட் கலரால போடுவோம். ரைட் அண்ணா 60 பா. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டோட நீளம் 6.5 சென்டிமீட்டர் வரும். அப்படிதான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 6.5 ஓ 6.5 இங்க 6.5 இந்த கோடு வந்து 6.5 ஆயிடும். அப்ப 6.5 என்ன செய்யறா கவராயத்தால எடுத்து போட்டு விட்டோம். கவராயத்தை 6.5 கலந்து நீல வச்சு ஒரு வெட்டு வெட்டும். சரி அப்ப நான் ரூலர் எடுத்து கவராயத்தை அப்படியே ரூலர் மேல வச்சு கவராயத்தை நான் ரூலருக்கு மேல வச்சு சரி 6.5 அளந்து கொள்வேன். நான் கவராயத்தை நான் விரிக்கிறேன். 6.5க்கு நான் எடுத்துக்கொண்டேன். 6.5 எடுத்துட்டு இப்ப இந்த கவராயத்தை கொண்டு வைத்து இந்த இதுல பீல வைக்கிற பீல கவராயத்தை வச்சு பீல வச்சு இப்ப 6.5 அளந்துட்டு இப்ப நான் அப்படியே இந்த கோட்டை வெட்ட போனேன். பீல வச்சு இந்த கோட்டை வெட்ட வெட்டுவோம். ப்ளூ கலரால வெட்டுறேன். வெட்டுறேன். சரி அப்ப உங்களுக்கு இங்க இந்த 6.5 வெட்டி இப்படிதான் நீளங்கள் அளந்தளந்த வெட்டணும். சும்மா நீங்க இப்படி மார்க் பண்றீங்களா மார்க்ஸ் தரலாம். இதுல தான் பார்த்து மார்க்ஸ் தர வெட்டிருக்கிறீங்களா ஒவ்வொரு ஸ்டெப் நடந்துக்கிறாங்க. ஆகவே அப்ப இந்த இவர் தான் இந்த சி என்ற புள்ளியை. அப்ப இவர் தான் இந்த சி என்ற புள்ளி. சி அப்ப இது 6.5 எண்ணத்தை நிலைக்கொள்ளும். இது சி என்ற இது சி இவர் சி இதுல நீளம் 6.5 போடும். தகவல்களை குறிச்சுக்கும். ஓகே இப்ப இந்த ஏஎம்சியை நினைச்சால் உங்களுக்கு முக்கோணம் கம்ப்ளீட் ஆகும். அப்படித்தான் ஏஎம்சியை நினைச்சுக்கொள்ளும். அன்ஏஎம்சியை நினைச்சு அண்ண முக்கோணம் கம்ப்ளீட். முதலாம் கேள்வி முடிச்சு. அவன் கேட்கிற மாதிரி ஒரு முக்கோணி நான் வரைஞ்சு கொடுத்தேன். ஓகே அடுத்த கேள்வி போமா. ரெண்டாவது ஏகமா பியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து அது ஏபியை வெட்டும் புள்ளியை டி என குறி. கேள்வி விளங்குதான். ஏகமா பி இந்த ரெண்டு புள்ளிகளிலும் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து ரெண்டு புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளி என்றா யாரு தெரியும். ரெண்டு புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கென்ற யாரு தெரியும். அந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற கோடிக்கிற இந்த கோடு அந்த கோட்டிட செங்குத்திரு சமகூராய். ரெண்டு புள்ளிகளில் இருந்து இப்படி ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்களே. இந்த ரெண்டு புள்ளிகளிலும் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கெண்டா இந்த கோட்டிட செங்குத்திரு சமகூராக்கிய வரை. ரெண்டு புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கெண்டா அந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற கோடு வருது அந்த கோட்டிட செங்குத்திரு சமகூராக்கிய வருது. செங்குத்திரு சமகூராக்கிய சரி நடுவால போற கோடு செங்குத்தா அண்ணா அவரை வரை. அப்ப நான் அவன் என்ன கேட்ட இந்த ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கென்று கேட்டே. அப்ப உங்களுக்கு விளங்கும் இந்த ஏபி என்ற கோட்டிட செங்குத்திரு சமகூராக்கிய வரை. சரி எப்படி வரைகிற கவராயத்தால செங்குத்திரு சமகூராக்கி கவராயம் யூஸ் பண்ண எப்படி செங்குத்திரு சமகூராக்கி வரும். கவராயத்தை எடுத்து சரி கவராயத்தை எடுத்து ஏல வைங்க. கவராயத்தை பாருங்க. நான் ஏபிட நடுவால போற கோட்டை வரையிருக்கோம். அது சொல்ற செங்குத்திரு சமகூராக்கி வரையிருக்கோம். அதுக்கு கவராயத்தை ஏல வச்சும் பீல வச்சும் வைக்கணும். இப்ப நான் ஏல வச்சேன். கவராயத்துல சைஸ் எடுக்கணும் எப்படி தெரியுமா. இந்த இந்த ஏபிட நடு இருக்குது சும்மா கண்ணுக்கு விளங்குமே இவ்வளவு மட்டும் நடு வரும். இந்த அரவாசம் அந்த அரவாசை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்னதா எடுத்தா வேலை நடக்கவே நடக்காது. அரவாசை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே நான் கொஞ்சம் நல்லாவே பெருசா இருக்குன்னு ஐயோ டிஸ்டர்ப் ஆச்சு. எல்லாம் போச்சு இன்றைக்கு நேரம் சபை.
இப்ப இந்த ஏபிட செங்குத்து சமூகராக்கிய வரையும் எப்படி வரையணும் என்னன்னா கவராயத்தை எடுத்து ஏலையும் பீலையும் கவராயத்தை வைக்கணும். சரியா? கவராயத்தை ஏலையும் பீலையும் வைக்கிறேன். கவராயத்துல சைஸ நீங்க எடுக்கணும் எவ்வளவு தெரியும்? இந்த அரவாசை விட பெருசாக்கி இருக்கும். அரவாசை விட பெருசாக்கி இருக்கும். நீங்க நல்லா பெருசாக்கினாலும் பரவாயில்லை. நான் இவ்வளவு மட்டும் எடுத்தேன். எடுத்து இப்ப மேலுக்கு ஒரு வெட்ட போறேன். மேலுக்கு ஒரு வெட்ட போறேன். அதை நான் ஒரு வேறொரு கலரால வெட்ட, அதுக்கு நான் ஒரு ஒரு இயலவால வெட்டேன். சரி, வெட்டினேன். இப்ப அப்படியே வந்து கீழுக்கு வெட்டும். சரியா? மேலுக்கு வெட்டினேன், அந்த அப்படியே வந்து கீழுக்கு வெட்டும். நான் கீழே வெட்டுறேன். சரி, ஏல வச்சு பாருங்க, மேலு கொண்டு கீழே. இப்ப அப்படியே கவராயத்தை பீல வைக்கு. கவராயத்துல சைஸ் மாறப்படாது. அப்படி பீல வைக்கு. இப்ப மராமேல சேர்த்து திருப்பி மேலுக்கு ஒரு வெட்டு கீழுக்கு மராமேல் அந்த மராமேலுக்கு ஒரு வெட்டு அப்படியே வந்து கீழுக்கு ஒரு வெட்டு. அப்படியே வந்து கீழே ஒரு வெட்டு. அந்த கீழே வெட்டு. இப்ப இந்த ரெண்டு வெட்டும் சந்திக்கிற புள்ளியை நான் இணைச்சு விட்டா சரி. அதான் செங்குத்து சமூகராக்கி, அதான் உங்களுக்கு வரைச்சு. சரி, அதை நான் எல்லோவாலே வரைகிறேன். இப்ப நான் இவரையும் நினைச்சுட்டேன். இன்னையதான் வரைச்சு. ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கென்ற இனிவத்தான் செங்குத்து சமூகம் வரைஞ்சிட்டோமா? இப்ப மூணாம் கேள்வி பார்க்கணும். மூணாம் கேள்வி எனக்கு கோடு ஏபி கமா ஏசியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து ஏபி என்ற கோட்டிலிருந்தும் ஏசி என்ற கோட்டிலிருந்தும் ரெண்டு கோடுகள் இருந்து பாருங்க சொல்லிக்காரு. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இதான் ஏபி, அப்படித்தான் வரைஞ்சு பாருங்க. ஏபி இது ஏசி, அப்படித்தான் ஏபி இது ஏசி. இந்த ரெண்டு கோடுகளிலும் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்க வரையும். அப்ப என்ன எங்களுக்கு தெரியும்? கிரேட் 9 ஒழுக்கு. ரெண்டு கோடுகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு என்பது இந்த கோணத்திட இருகூறாக்கி அண்ணா அதைத்தான் வரையட்டும். இந்த கோணத்திட இருகூறாக்கி அண்ணா வரத்தான் வரையட்டும். ஓகே பாருங்க, இப்படி ஒழுக்குல போட்டு கேட்கும். பட் உங்களுக்கு தெரியும், ரெண்டு கோடுகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கெண்டா இந்த கோணத்திட இருகூறாக்கிய வரை. சரி, எப்படி வரை? இந்த கோணத்தை சரிசமனா உடைக்க போறோம். சரி, கவராயத்தை எடுத்து என்ன செய்யற? முதலாவது கவராயத்தை எடுத்து அந்த கோணத்தை கவராயத்தால வரை. அந்த கோணத்தை கவராயத்தால வரை. கவராயத்தை நான் ஏல வச்சு கவராயத்தை பாருங்க, ஏல வச்சு இந்த கோணத்தை நான் வரைப்போம். எந்த கோணத்தை எனக்கு இருகூறாக்கணுமோ அந்த கோணத்தை நான் கவராயத்தால வரைப்போம். இந்த கோணத்தை நான் வரைப்போம். ஒரு கிரீனால வரையும். சரி, ஒரு கிரீன் யூஸ் பண்ணுங்க. சரி பாருங்க, கவராயத்தால இந்த கோணத்தை வரையுங்க. அண்ணா வரைஞ்சு வரைஞ்சிட்டு இந்த கோணத்தில ரெண்டு தொங்கலும் நிற்கும். அந்த ரெண்டு தொங்கலை வச்சு அங்க வெட்டும். இது ஒரு தொங்கல், இது ஒரு தொங்கல். கோணத்தில ரெண்டு ஓரம் ரெண்டு தொங்கலும் நிற்கும். இப்ப இந்த கவராயத்தை ஒரு தொங்கல் வைக்கும். கவராயத்தை ஒரு தொங்கலை வச்சு கவராயத்தை வேண்டிய சைஸ் நான் பெருசாக எடுத்து கொஞ்சம் அங்கே போற மாதிரி இதுக்குள்ளே எல்லாம் வளர்ந்துருல நல்லா பெருசாக. இப்ப என்ன செய்ய போறேன்? இங்க ஒரு வெட்டு இந்த தொங்கலை வச்சு ஒரு வெட்ட போறேன். சரி, அதே சைஸ மாத்தாம இப்ப அடுத்த தொங்கலை வைக்க, அடுத்த வைக்க அந்த கோணத்தில் அடுத்த தொங்கலை அதுல வச்சு மராம ஒரு வெட்டு அந்த வெட்டு. இப்ப இந்த ரெண்டு வெட்டும் சந்திக்கிற புள்ளிக்கிறே அந்த புள்ளியே இந்த நினைச்சாச்சு அந்த கோணத்தில் கோணையில் சமகூறாக்க. சரி, அதை நான் கிரீன்ல செய்யும். அப்ப இப்ப இந்த ஏயையும் இந்த ரெண்டும் சந்திக்கிற நினைச்சு இதான் அவங்கள்ட்ட கேட்ட. அடுத்த கேள்வி என்ன? அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து, இப்ப நீங்க வரைஞ்சி கிரீன் கலரா வரைந்து அது வினா 2 வரைந்த ஒழுக்கை வெட்டும் புள்ளியை யோ என குறிக்க. இப்ப நாங்க வரைஞ்ச இந்த ஒழுக்கிக்கிறேன். இந்த ஒழுக்கு 2ஆம் கேள்வியில நீங்க வரைஞ்சு ஒழுக்கிக்கிறேன் எல்லோ கலரால.
இந்த ஒழுக்கு இந்த ஒழுக்க சந்திக்கிற புள்ளி வெற்ற புள்ளிக்கு வெட்டி கொண்டு போகுது. அந்த புள்ளிக்கு ஓ என்று பேர் போடட்டாம். அப்ப இன்னி வரும் இந்த புள்ளியோட பேர் வந்து ஓ என்று பேர். அடுத்து என்ன கேட்கிறான் கடைசி கேள்வியோட, ஓவை மையமாகவும் ஓ ஏயை ஆரையாகவும் உடைய வட்டத்தை வரைந்து அதன் ஆரையை அளந்தெழுதுக. ஒரு வட்டம் வரையட்டாம். ஓ மையமா வரணுமாம். இந்த ஓ ஏ இது ஆரையா வருமாம். ஆரைன்னா அந்த சைஸ் இருக்கு வரை. இது மையமா வரணுமாம். இந்த சைஸ் ஆரையா வாரமாய் ஒரு வட்டம் வரையட்டாம். அப்ப கவராயத்தை எடுத்து இந்த ஓல வைங்க கவராயத்தை. ஏன்னா உங்களுக்கு இதே மையமா வரும். அப்ப கவராயம் அங்கதான் குத்திப்படும். அப்ப இந்த கவராயத்தை எடுத்து நான் இந்த ஓல குத்தி. இந்த ஓ ஏ இந்த நீளம் இது ஆரையா வரும். அப்ப அந்த கவராயத்துல பென்சில நீங்க ஏல வச்சுக்கணும். அப்பதான் அந்த ஆரையோட சைஸ் வரும். அந்த கவராயத்துல சைஸ் தான் ஆரை. அப்ப இந்த கவராயத்தை நான் கொண்டு போய் அப்படியே இந்த ஏல வைக்கணும். தான் ஏல வச்சு பாத்தீங்களா, ஓ மையமா வரப்போகுது. இந்த ஓ ஏ ஆரையா வாரமாக்கி பென்சில போது இங்க வச்சு. இப்ப நான் வட்டம் ஒரு வரைகிறேன். என்ன கலரால வரையும். வட்டம் வரைவோம். பாத்தீங்களா, ஓ மையமாகவும் ஓ ஏ யாரையும் கொண்டு ஒரு வட்டம் வரையலாம். வட்டம் வரைஞ்சி இப்ப கேட்கிற அந்த வட்டத்திட ஆரை அளந்து எழுதிட்டேன். வட்டத்திட ஆரை இந்த கவராயத்திட சைஸ் தானே ஆறு. இந்த கவராயத்திட இந்த கவராயத்துல ஊசிக்கும் பென்சிலுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஆரை. அப்ப அதை நீங்க கொண்டு போய் ரூலர்ல வச்சு அளந்து பாருங்க. கேம் முடிஞ்சு அது அப்படியே கொண்டு போய் ரூலர்ல வச்சு அளந்து பாருங்க எவ்வளவு. அப்ப நான் இதை அப்படியே எடுத்து வைத்து சைஸ் மாறப்படாது. ரூலர்ல வைத்து வச்சு பார்க்கணும் எவ்வளவு சைஸ். இந்த கவராயத்தில சைஸ் தான் ஆரை. ஜீரோல வச்சு 3.12345 3.6 எனக்கு வரும். கவராயத்தை வச்சு பார்த்தேன் ரூலர்ல 3.6. ஆகவே அதுல ஆரை 3.6 சென்டிமீட்டர். அதுல ஆரை வந்து 3.6 சென்டிமீட்டர். ஓகேயா? ஓகே, எங்க டைம் முடிச்சு. டைம் தாண்டி போயிட்டு கொஞ்சம் இடையில ஸ்டக் ஆனதால கொஞ்சம் டைம் தாண்டி போயிட்டு. ரெக்கார்டிங்ஸ் இன்ஷால்லா நான் நாளைக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நாளைக்கு பிஸி. நாளைக்கு நைட் ஆகும் அந்த ரெக்கார்டிங் வந்து சேரத்துக்கு இன்ஷால்லா. நான் போடுற ரெக்கார்டிங்ஸை ரைட்ஸ் ஒருவேளை அந்த ரெக்கார்டிங் இப்போ யூடியூப்ல தான் போடுறேன். ரைட், உங்களுக்கு யூடியூப்ல தான் ரெக்கார்டிங் போட்டிருந்தேன். இந்தமாரி நீங்க யூடியூப்பை பார்க்கக்குள்ள ஒரு வேலை கட்டாயம் செய்யுங்க. ஒரு தடவை செஞ்சா போகும். நான் எத்தனை கிளாஸ் செஞ்சுக்கிறேன், பட் ஒருத்தருமே செஞ்சில்லாம தான் விளங்குற. பார்க்கக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் ஒன்று தானே, அதை கொஞ்சம் ஒரு கிளிக் கொண்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கீழே சப்ஸ்கிரைப் ரெட் கலரால பட்டன் ஒன்று அதை தட்டி போட்டு பா. ஓகேயா? ஒரு தடவை தான் அவள். சரியா? ரைட். சரி, இவ்வளவு இன்ஷால்லா மேலதிக கேள்விகளை இன்ஷால்லா நீங்க செஞ்சு பாருங்க. எனக்கு முடியுமா இருந்தால் இன்னொரு கிளாஸ் கூட பாக்குறேன். நான் 100% நம்பவானம் மிச்சம் கஷ்டப்பட்டு போட்டுக்கொண்ட கிளாஸ். ரைட், 4 நாள் ஃபுல் பிஸி கிளாஸ் ஷெடியூல். ரைட், உங்களுக்கு புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணால் ட்ரை பண்ணுவோம் இன்ஷால்லா. ஓகே, நான் அப்படி ஆச்சு நான் குரூப்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இதை விட இன்னும் 2 கேள்வி கூட சரி தான் பிளான் பண்ணி வந்தேன். பட் ஸ்பீடா இழுப்போமே, நல்லா ஸ்பீடா இழுத்தாலும் உங்களுக்கு விளங்காது. இதுவா போகணுமே. ரைட், இடையில டைம் கொஞ்சம் 2-3 அந்த சில தொழில்நுட்ப கோளாறு காரணமா கொஞ்சம் அப்படி அதை 10 நிமிஷம் மட்டும் ஞாபகம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்ஷால்லா மீண்டும் நான் டைம் உங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்லை. நாளைக்கு சாட்டர்டே தானே இருந்தாலும் கிளாஸ் சீக்கிரமே. ஓகே போல இன்ஷால்லா மீண்டும் நாங்க சந்திப்போம். இன்னொரு பேப்பர் கிளாஸ்ல சந்திப்போம். உங்களோட 3rd term பேப்பர் கிளாஸ் இது வந்து 4 கிளாஸ் நடந்தது. 3rd term பேப்பர் கிளாஸ் ஒரு 2 மாசத்துக்கு முன்னே நான் ஸ்டார்ட் பண்ணேன். 10ஆம் ஆண்டுக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண. 2 மாசம் கிட்டத்தட்ட 2 பேப்பரை டார்கெட் பண்ணுவோம் 3rd term. 3rd term ஃபுல்லா கிரேட் 10ல மறப்பாங்க. கிரேட் 10 ஃபுல் எடுப்பாங்க. அதனால கிரேட் 9 சரி கொஞ்சம் ஸ்பீடா போனேன். கிரேட் 10 இந்த 2nd term 3rd term அதை விட ஸ்லோவா தான் போக வேண்டியவாங்க. ஸ்பீடா போனாலும் போடாது, இந்த கணக்குகள் அப்படித்தான். சரி, அதனால அதை ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய நான் ஸ்டார்ட் பண்ண பிளான் உண்டு. நான் போன வருஷம் அப்படி ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனா ஸ்டார்ட் பண்ணியும் போன வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு 3rd time செய்யலாம் போயிட்டேன்டா. எக்ஸாம் நடக்கல. அந்த தித்வா புயல், சூறாவளி, காத்து, மலைந்து வந்தால் அந்த எக்ஸாம் கட் பண்ணாங்களே. 2 மாசம் செஞ்சோம், பட் எக்ஸாம் செய்யலாம் போயிட்டோம். சரியா?
சரி, இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் 2 மாசத்துக்கு முந்தி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தொடர்ச்சியாக கிழமைக்கு ஒரு கிளாஸ் தான். கிழமைக்கு ஒரு கிளாஸ் மாதிரி அப்படி அந்த விளங்காம போகும். கிட்ட கிட்ட போகணும். 2 மாசத்துக்கு முந்தி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 8 கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாசத்துக்கு 4 கிளாஸ் படி 8 கிளாஸ் நடந்து 8 கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ். இன்ஷா அல்லாஹ் ஓகே. மீண்டும் சந்திப்போம் போல. ஆல் தி பெஸ்ட்.